திட்டமிட்டுள்ளார் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். ஆகையினால் நாம் தனியாக விடப்பட்டு இருக்கலாம், குடும்பத்திலே, நம்முடைய ஊரிலே, அல்லது மிக சொற்ப பேர் ஆண்டவர் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக நம்முடைய பகுதியிலே இருக்கலாம். ஆனால் நமக்கென்று தனி அடையாளம் உண்டு. கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், நம்பிக்கையாளர்கள். இந்த உலக காரியங்களால் நம்மை தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது. தானியேலும் மற்ற இளைஞர்களும் பாபிலோனியாவிலே அடிமைகளாக ஈர்த்து சென்ற பொழுது அவர்களுக்கு புலால் உணவு தரும்படி அரசன் கட்டளையிடுகிறான். ஆனால் தானியேல் சொல்லுகிறார், எங்களுக்கு காய்கறி உணவையே கொடுங்கள், புலால் உணவு உண்டு எங்கள் கடவுளுக்கு எதிராக அதை செய்து நாங்கள் எங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலக இன்பங்கள், உடல் இன்பங்கள், பொருளாசை, சுயநலம், ஆணவம், பொறாமை போன்ற மனித நேயமற்ற நம்முடைய வாழ்வினால் நம்மை தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது. இயேசுவை நம்புகின்ற பிள்ளைகள் என்ற தனி அடையாளத்தை நாம் கரைப்படுத்திக் கொள்ளக்கூடாது. சமவெளியில் தங்காதே என்று சொன்னதை போல நமக்கு இந்த உலகில் நல்ல செல்வாக்கு, இப்படி இந்த பாதையில் சென்றால் செல்வாக்கு வளருகிறது, நம்முடைய செல்வம் வளருகிறது என்ற கோணத்திலே நாம் கண்ணோட்டமிட்டு நம்முடைய வாழ்வை உலக நியதிகளின்படி நடத்தக்கூடாது. நம்முடைய செல்வம் வளர்க்கப்படலாம், செல்வாக்கு வளர்க்கப்படலாம், ஆனால் உலக போக்கின்படி அல்ல, இயேசுவினுடைய விருப்பத்தின்படி. மலைகளை நோக்கி ஓடுங்கள், கடவுளை நோக்கி. அந்த வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதும் தங்கி இருக்க வேண்டும். இயேசுவிடம் கேட்போம். நாமும் நம்முடைய பிள்ளைகளும் இந்த இயேசுவை மையமாக வைத்து வாழ வேண்டும். இயேசுவினுடைய வார்த்தைகளின்படி, எச்சரிக்கைகளின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் கடைபிடிக்க வேண்டும். உலகிலே எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் அந்த போராட்டங்களிலே இரத்தம் சிந்தும் அளவிற்கு போராட வேண்டும் என்று வேதம் சொல்வதை போல எவ்வளவு அதிகபட்சம் நம்மால் முடியுமோ அந்த அளவிற்கு போராட வேண்டும். மற்றதை கடவுள் பார்த்து கொள்கிறார். You do your best, God will do the rest. அனைவரும் எழுந்து நிற்போம். உங்களுடைய பாடல் புத்தகத்தில் கண்மணி போல என்ற பாடலை எடுத்துக்கொள்ளுங்கள். கண்மணி போல கடவுள் நம்மை எவ்வளவு அன்போடு. எல்லாரும் ஆண்டவரை கரங்களை உயர்த்தி துதிப்போம். துதித்துக் கொண்டே இருக்கிற வேளையில இசை ஒளியோடு அனைவரோடும் சேர்ந்து அவரவர்கள் மன்றாட்டுக்களை, விண்ணப்பங்களை ஆண்டவர் முன் வைப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை புகழுகிறோம், இயேசுவே உம்மை வாழ்த்துகிறோம். இயேசுவே நீர் வாழ்க, வாழ்க, வாழ்க. இயேசுவே உம்மைக்கே ஆராதனை, இயேசுவே உம்மைக்கே ஆராதனை, இயேசுவே உம்மைக்கே ஆராதனை.
நன்றி 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 நன்றி. அருமையான எங்கள் தெய்வமே, தெய்வங்களுக்கெல்லாம் மேலானவரே, அப்பா, கடந்து போன காலத்திலே எங்களுக்கு நீர் செய்திருக்கிற ஒவ்வொரு நன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி சொல்ல மறந்த காலங்களுக்காக வருந்துகிறோம். எங்களை உன் திருமுன்பாக ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய கைகளிலே எங்களை வைக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பொறுப்பிலே எங்களை ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. அருமையான தெய்வமே, அப்பா, இதோ வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய தேவைகளை நிறைவேற்றும்படி உம்முடைய களஞ்சியத்தை திறந்துவிடும். உம்முடைய வாழ்வின் வாசலை திறந்துவிடும். உம்முடைய பாதை அவர்களுக்கு திறந்திருப்பதாக. இரவும் பகலும் உம்முடைய செல்வ களஞ்சியம் திறந்தே இருக்கிறது என்று எசாயாவிலே வாசிப்பதை போல, அன்பின் கடவுளே, அப்பா, உம்மை நோக்கி புறையினத்தார் தங்களுடைய செல்வத்தை கொண்டு வருவார்கள் என்று சொல்லப்படுவதை போல, ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய வருகையை நோக்கி இந்த வசனங்கள் சொல்லப்பட்டது. உம்முடைய வருகை எங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற வேளையில் இந்த உலக செல்வம் எங்களுக்கு தேவை என்றால் அது கிடைக்கும். உலகத்திலே சுகமான வாழ்வு எங்களுக்கு தேவை என்றால் அதை நீர் கொடுக்கிறீர். எங்களுக்கு வேலை வாழ்வை கொடுக்கிறீர், திருமண வாழ்வை தருகிறீர், பிள்ளை பேற்றை கொடுக்கிறீர், குடும்பத்திலே கணவன் மனைவியிடையே நல்ல உறவை கொடுக்கிறீர், நல்ல புரிதலை கொடுக்கிறீர். பெற்றோர்கள் பிள்ளைகள் இடையே ஆண்டவரை விரும்புகின்ற நல்ல சூழ்நிலையை, சுமூகமான சூழ்நிலையை கொடுக்கிறீர். எங்கள் வருத்தங்களை எடுத்துக் கொள்ளுகிறீர். எங்களுடைய வேதனைகள் நெருக்கடிகளில் இருந்து காக்கிறீர். இவைகளை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. நான் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லுகிற அருமையான தெய்வமே, ஐயா, இந்த உலகிலே நாங்கள் தனியாக இருக்கிறோம். குடும்பத்திலே கைவிடப்பட்ட நிலையில இருக்கிறோம், கையறு நிலையில இருக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, கையாளாகாதவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். அன்பின் ஆண்டவரே, எங்களால் எதிர்பார்த்த நன்மைகளை சாதித்துக் கொள்ள முடியாது தவிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியங்களை எல்லாம் செய்ய முடியாமல் தவிக்கிறோம். எந்த பாதையை தேர்ந்தெடுப்பது, எப்படி வாழ்வது, எப்படி வாழ்க்கையில உயர்வது, எங்களுடைய பிள்ளைகளை எப்படி உயர்த்துவது என்று தெரியாதபடி அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பலவிதமான பதட்டத்திலே, பயத்திலே, தாழ்விலே உம்முடைய தயவை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் கரங்களை உயர்த்தி உம்மை நோக்கி நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற ஒவ்வொரு மகளுடைய விண்ணப்பத்தை கேட்டருளும் ஆண்டவரே. கேளுங்கள், தருகிறேன் என்று சொல்லி இருக்கிறேன். அந்த ஒற்றை வாக்குறுதியே எங்களுக்கு வாழ்வின் ஆதாரமாக உள்ளது ஆண்டவரே. உம்மை கெஞ்சி கேட்கிறோம். அனைவரையும் ஆசீர்வதியும், தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றும். உம்மை நம்புகின்ற பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடாத கடவுளே, ஐயா, நீர் எங்களோடு இருப்பீராக. எங்களுக்கு முன் இருந்து எங்களுக்கு வழியை காட்டும், எங்களுக்கு பின்னே இருந்து எங்களை பாதுகாக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, அப்பா, உனக்கு எதிராக தயாரிக்கப்பட்ட படைக்கலம் உனக்கு எதிராக செயல்படுத்தப்படாமலேயே போகும் என்று சொன்னீரே, அப்படியே எங்களுக்கு எதிராக, வீட்டிற்கு எதிராக, தொழிலுக்கு எதிராக, தொழிலகத்துக்கு எதிராக, ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திற்கு எதிராக உள்ள எல்லா விதமான வன்மங்களையும் வேறெடுத்து போடுவீராக. எல்லா விதமான தீமைகளையும் ஆண்டவரை வேறெடுத்து போடுவீராக. எல்லா விதமான தீமைகளில் இருந்து எங்களை விடுவித்தரணும். எங்களை ஆசீர்வதியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர், நற்கருணையிலே இருக்கிற எங்கள் மீட்பர், உம்முடைய சொந்த மகன் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். உயிருள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.